ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிஸ்டர், எனக்கு கரும்புலாம் இலை வேணும், கரும்புலாம் பழம் வேணும், அவுரி இலை வேணும், இன்றைக்கே வேணும் சிஸ்டர். இன்றைக்கே அனுப்புனீங்கன்னா எனக்கு நாளைக்கே கிடச்சிரும். நான் ஹேர் டை பண்ணணும் சிஸ்டர். இப்படிலாம் கேட்டால் என்னால் எப்படிங்க கொடுக்க முடியும்? ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு இடத்துல இருக்குங்க. அதெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு ஒன்று சேர்த்துறதுக்குள்ளே ஒரு நாள் பத்த மாட்டேங்குது. அட்லீஸ்ட் எனக்கு 1 டே வாச்சும் டைம் கொடுங்க. நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் முடிஞ்ச அளவு நாளைக்கு டிஸ்பேச் பண்ண பார்க்குறேன், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வியாழன் கொரியர் பண்ணோம் லாஸ்ட் வீக். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் பண்ணுறதில்லைங்க. ஏன்னா லீவ் டேஸில் இந்த லீவ்ஸ்லாம் மாட்டிக்கிச்சு, அவ்வளோதான் ஸ்பாயில் ஆகிடும். அதனால தான் நான் பண்ணுறதில்ல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை பண்ணுவேன். இந்த வாரம் வந்து திங்கக்கிழமையும் பண்ணல, செவ்வாய்க்கிழமை தாங்க பண்ணேன். ஸோ செவ்வாய்க்கிழமை ஒரு 4 ஆர்டர் இருந்துச்சுங்க. என்னென்னு டக்குன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சேலம்லேருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவுரி விதை, வெள்ளை கரிசலாங்கண்ணி விதை, டபுள் கலர் செண்டுமல்லி பூச்செடி விதை, அப்புறம் வாடாமல்லி பூச்செடியோட விதை, அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடி, இதெல்லாம் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சூப்பராக பேக் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் விழுப்புரம்ல இருந்துன்னு நினைக்கிறேன் ஒரு சிஸ்டர் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கொடி இருக்கு இல்லைங்களா, அதோட கட்டிங்ஸும் அப்புறம் மக்காச்சோளம் கான் இருக்கு இல்லைங்களா, நார்மல் கான், அதோட விதையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த கட்டிங்ஸ் எப்படி நடணும்னு பார்த்தீங்கன்னா 3 கட்டிங்ஸ் இல்லைனா 4 கட்டிங்ஸ் ஒன்றா சேர்த்து ஒட்டுக்கா நடணுங்க. க்ரோ பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கட்டிங்ஸோ இல்லை 4 கட்டிங்ஸோ ஒன்றா நடும்போதுங்க நிறைய கிழங்கு கிடைக்கும். அதுலேயும் தரையில் நடும்போது கால்வாய் போட்டு நடும்போதுங்க நிறைய கிழங்கு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டர் 1 கிலோ கரும்புலா இலை கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேக்கெட் வந்துச்சுங்க. ஒரு பேக்கெட்டுக்கு 150 கிராம் போட்டிருக்கோம். ஸோ ஆவரேஜ் பண்ணி 1 kg வர மாதிரி ஆவரேஜ் பண்ணி போட்டாச்சுங்க. அவங்களுக்கும் சூப்பராக பேக் பண்ணியாச்சுங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வேலூர்லேருந்து கேட்டிருந்தாங்க. கரும்புலா இலை 1 கிலோ, அப்புறம் கரும்புலா பழம் வந்துட்டு ஒரு 3 பேக்கெட் தான் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கேட்டிருந்தாங்க. 3 பேக்கெட் தான் இருந்துச்சு, அதுவும் அப்படியே வாங்கிக்கிட்டாங்க. பழம் பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறதே இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சு ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. வீட்டான இருக்க செடியிலலாம் ஃபுல்லாக காலிங்க. அதெல்லாம் ஒரு வாரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் தான் வரும். ஒரு வாரம் ஃபுல்லாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பறிக்கும் போது ஒரு பேக்கெட் தான் வரும். ஸோ கரும்புலா பழம் இப்போ வரைக்குமே டிமாண்டில் தாங்க இருக்குது. ஏற்கனவே ஒரு 3 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க நேற்றோட பார்த்திங்கன்னா. அதனால் பழம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிமாண்ட் தாங்க. பழம் என்கிட்ட இப்போதைக்கு கேட்காதீங்க, ஏன்னா கேட்டு இல்லைன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாகுது. அதனால தான். மற்றபடி லிஸ்ட்டில் இருக்க ஹெர்பல் லீவ்ஸ் வந்துட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. யாருக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலுக்கான ஹெர்பல்ஸ் தாங்க என்கிட்ட இருக்குது. என்கிட்ட ஹெர்பல்ஸ் வாங்குற பாதி பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் விமன்ஸ் தாங்க. வீட்லேயே ஹெர்பல் ஆயில், அப்புறம் ஹேர் டை, ஹேர் பேக், இதெல்லாம் பவுடர்ஸ்லாம் ரெடி பண்ணி சேல் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஓன் நியூஸ்க்காக வாங்கிட்டுருக்காங்க. நானும் இவங்களில் நிறைய பேர்கிட்ட எப்படி தான் ஹேர் ஆயில் தயாரிக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டு பார்த்துட்டேன். முழுசாகவே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அரைகுறையாக சொல்லிட்டு போயிடுறாங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறது, முடி வளர்கிற மாதிரி அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.